ஹலோ, இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோன்னு பார்க்குறீங்களா? எங்கே போயிட்டு இருக்கோன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் தம்ப்லைன் பார்த்தீங்களா இல்லையா? பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை பார்க்கலன்னா அவங்களுக்காக நான் சொல்கிறேன். நாங்கள் இப்போது டைல்ஸ் எடுக்கிறதுக்காக ஷோரூம் போயிட்டு இருக்கோம். என்ன ஷோரூம்ங்கிறத சீக்ரெட் நான் சொல்கிறேன். அது தெரியணும்னா ஃபுல் வீடியோ பாருங்கள். போயிட்டு ஃபஸ்ட்டு பெட்ரோலை டேங்க்கில் ஃபில் பண்ணியாச்சு. அப்போ தான் நம்ம அடிக்கடி எங்கேயும் நிற்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அதுக்கப்புறம் வீட்டோட கிச்சனுக்கு தேவையான ஒரு மார்பிள் ஸ்கல் எடுத்தாச்சு. அந்த சைஸ்க்கு நாங்கள் எதை செலக்ட் பண்ணியிருக்கோம்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வயிறு ரொம்ப பசியாக இருந்துச்சா, அப்புறம் நானும் என் தங்கச்சியும் போயிட்டு 1/2 சிக்கன் ரைஸ் ஆளுக்கு சாப்பிட்டுட்டு, அப்புறம் சிக்கன் 65 வாங்கி 2 பேரும் சாப்பிட்டுட்டு நாங்கள் மறுபடியும் விழுப்புரத்தை நோக்கி போக ஆரம்பித்தோம். போகும்போதே என்னுடைய இடது பக்கத்தில் நகாத்தம்மன் இருந்தாங்க, அவங்களை வேண்டிட்டு வலதுபுறத்தில் கன்னியம்மன் இருந்தாங்க, அவங்களை வேண்டிக்கிட்டு நம்ம கேஏஜி ஷோரூம் தான் போனோம். ஏன்டா அங்கே நல்லா இருக்கும்னு எல்லாரும் சொன்னாங்க. நம்ம விஜய் சேதுபதி அண்ணா சொன்னால் கரெக்டாக தானே இருக்கும். அவர் மேலே இருக்க நம்பிக்கையில் அந்த ஷோரூம் போயிட்டு எங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டைல்ஸ்லாம் நாங்கள் செலக்ட் பண்ணோம். நாங்கள் எந்த டைல்ஸ் செலக்ட் பண்ணோங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இதில் நிறைய வெரைட்டி இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் எனக்கு ஆல்ரெடி நாங்கள் ஹாலுக்கு செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ பால்கனிக்கு செலக்ட் பண்ண போனோம். இதுதான் நாங்கள் பால்கனிக்கு செலக்ட் பண்ணோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, நான் ஷோரூமில் செலக்ட் பண்ணிவிட்டு குடோன் போயிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு போயிருந்தோம். அதாவது வண்டி வர வச்சுட்டு அந்த குடோனில் இருக்கிற எங்களுக்கு நாங்கள் செலக்ட் பண்ண டைல்ஸ் எல்லாம் இருக்குங்களா, அதெல்லாம் வண்டியில் ஏற்ற ஆரம்பித்தாங்க. நம்ம ஏற்றும் போது நம்ம தானே சேஃபாக அவங்கள பார்த்து ஏற்ற சொல்லணும். அப்புறம் அவங்க எடுத்துகிட்டு வரும்போது உடச்சிட்டாலோ, மேபி உடஞ்சது அவங்க ஏற்றிட்டாலோ நமக்கு தானே பிரச்சனை. அதனால் அவங்க சேஃபாக ஏற்றுறாங்களா, எதுவும் உடையாத பொருளாக ஏற்றுறாங்களா அப்படின்னு ஒவ்வொன்றா கேட்டு கவுண்ட் பண்ணி கரெக்டாக வண்டியில் ஏற்றந்தும் நம்ம சேஃபாக கட்டுறாங்களான்னு இன்னொரு டைம் செக் பண்ணிக்கணும். என்கிட்ட போகும்போது ஆடும்போது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதனால இந்த அண்ணாவை பார்த்தா, இந்த அண்ணாவை நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளோ சூப்பராக அவங்க வீட்டுக்கு ஒரு டைல்ஸ் சொன்னால் எப்படி சேஃபாக கட்டி விடுவாங்களோ அது மாதிரி அழகாக பார்த்து கட்டினாரு. அந்த அண்ணாக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு நாங்கள் இப்போது வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகும்போது மாலை வெயில், எவ்வளோ சூப்பரான காத்தோட இந்த சைடு ஒரு சைடு ஃபுல்லா வயல்வெளி, பச்சை பசேல நெற்மணிகளோட அந்த கியூட்டான சத்தம். ஆனா இன்னொரு சைடு பார்த்தா தண்ணியே இல்லாம ஒரு மாதிரி வறண்டு போயிட்டு அந்த முட்செடிகள் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு இடம். இது என்னடாதா, நம்மளோட வலதுபுறத்துல ஒரு மாதிரி இருக்கு, இடதுபுறத்துல ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நானும் என் தங்கச்சியும் வண்டியில போகும்போது அழகா வீடியோலாம் எடுத்துக்கிட்டு குரங்கு செஸ்டையெல்லாம் அழகா ஒன்னு அப்படி காமிச்சிக்கிட்டு ஜாலியா போயிட்டு காஃபி குடிக்கலான்னு போனோம். ஏன் காஃபின்னா, நான் காஃபி குடிப்பேன், என் தங்கச்சி டீ குடிப்பா. எனக்கு காஃபி தான் பிடிக்கும். அதனால காஃபி குடிச்சிட்டு அம்மா வீட்டுக்கு 2 தலகாணி வேணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மாதிரி அம்மா கேட்ட மாதிரி 2 தலகாணியும் வாங்கிக்கிட்டு வரும்போது பால் பாக்கெட் கேட்டாங்க. ஸோ பால் பாக்கெட் வாங்கிக்கிட்டு என் பொண்ணு வரும்போது மறக்காம ஐஸோட தான் வீட்டுக்குள்ளேயே வரணும்ட்டா. அதனால அவளுக்கும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு டைல்ஸை சேஃபா இறக்கிட்டோம். ஓகே ஃபேமிலி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃபேமிலி, டாடா.